moves in a curved path or circular path. ஒரு curved pathல ஒரு object travel பண்ணும்போது அப்போ a force acting towards the center, அது பேரு centripetal force அப்படினு சொல்றோம். ஒவ்வொரு கண்டிஷன்லயும் அந்த centripetal forceக்கு காரணமா ஒரு force இருக்கு அப்படி நம்ம சொல்றோம். அதுல இந்த கண்டிஷன்ல நமக்கு friction force between the tire and the road is the origin of the centripetal force அப்படினு பார்த்தோம். அந்த centripetal force அதோட அந்த friction force ஓட centripetal force அதிகமானா என்ன ஆகுது, இல்ல அதோட கம்மியா இருக்கு, அந்த friction force அப்படிங்கிறது அந்த centripetal force ஓட கம்மியாவோ ஈக்குவலா இருந்தா எப்படி இருக்கும், அந்த safe turn, அப்புறம் இன்னொன்னு நம்ம condition for skid இதெல்லாம் பார்த்தோம். இப்போ safe turn அப்படிங்கிறது என்ன, அந்த coefficient, that is friction force is less than, that is mv square by r is less than or equal to mu s mg அப்படினு பார்த்தோம். This is condition for safe turn. ஒரு வளைவுல சேஃபா டர்ன் பண்ணி கீழ விழாம நம்ம டர்ன் பண்ணனும் அப்படினா இந்த கண்டிஷன். இந்த friction force இப்போ நாம இப்படி பார்த்தோம், friction force is less than or equal to mu s mg. so friction force இது ஈக்குவலாவோ இல்ல லெஸ் தெனா இருக்கும்போது அந்த கண்டிஷன் நம்ம சேஃபா டர்ன் பண்றது. இந்த friction forceங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம centripetal force அப்படினு சொல்றோம். அதனால இதுக்கு பதிலா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். this is condition for safe turn. அதே இதை விட இந்த வேல்யூ விட இது அதிகமாயிடுச்சு centripetal force அப்படினா this is condition for skid அப்படினு பார்த்தோம். இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து நடத்துற டாபிக். இப்போ இதெல்ல நாம அடுத்து பார்க்கிறது அது வந்து leveled circular road. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது leveled circular road. ஒரு சமமா இருக்கக்கூடிய ஒரு circular road. எதுமே இந்த ஹைட் டிஃபரன்ஸ் இல்லாம leveled circular roadல இந்த கண்டிஷன் பார்த்தோம். இப்போ இதே வந்து நம்ம banking of tracks அப்படினா அந்த உயர்த்தப்பட்ட பாதைகள் அப்படினு சொல்லலாம். இப்போ நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எங்க போறோம், ஏற்காடு, கொடைக்கானல் அந்த மாதிரி போகும்போது ரொம்ப வளைவா இருக்கும். அந்த பாத் கர்வ்டு பார்த்திருப்போம். அப்ப அந்த கர்வ்டு பாத்ல போகும்போது நமக்கு இப்படி வளையறோம் அப்படினா என்ன ஆகும், நம்ம எந்த பக்கம் வளையறோமோ அதுல அந்த ரைட் சைடு இப்போ இப்படி வளையறோம் அப்படினா அப்ப அந்த ரைட் சைடுல கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கும். the left side அந்த ட்ராக்கோட லெஃப்ட் சைடை விட ரைட் சைடு அதிகமா இருக்கும். அதே இப்படி இந்த பக்கம் டர்ன் பண்றோம்னு வெச்சுக்கோங்க, இப்படி லெஃப்ட் சைடு இப்படி வளைஞ்சு வரோம் அப்படினா அப்ப அந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் ரோடு, அந்த ரைட் சைடு கம்மியா இருக்கும், ஹைட் கம்மியா இருக்கு அப்படினு சொல்லலாம். சோ இந்த மாதிரி அந்த ஹைட் எதுக்காக போடுறாங்க அப்படினா அப்போ நம்ம ஒரு பக்கத்தை விட இன்னொரு பக்கம் கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கும், அப்படியே ஒரு இன்க்ளினேஷன், ஒரு சாய்தளம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹைட். அந்த ஹைட் ஆஃப் த ரோடு ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகும்போது கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், இந்த ஆங்கிள்ங்கிறது அந்த ஹரிசாண்டலுக்கும் அந்த ரோடோட சர்ஃபேஸ்க்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அந்த ஸ்டார்டிங் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகும்போது இப்படி அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த தீட்டா வேல்யூ அதிகமாயிட்டே போகுது அப்படி, தீட்டாங்கிறது ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அந்த ஹைட் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்க்ளினேஷன், அந்த இன்க்ளைன்ட் பிளேனோட அது அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்றோம். சோ அதுதான் நம்ம இங்க இந்த பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், அது எதுக்காக அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா அப்ப நம்ம போய் கீழ விழாம சேஃபா டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இந்த பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இதுல நம்ம ஒரு இதே சேம் தான் லெவல் சர்க்குலர் ரோட்ல இந்த ஸ்கிட்டிங், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இந்த கண்டிஷன் லெவல்ட் சர்க்குலர் ரோட். The skidding depends on coefficient of static friction. அந்த friction force என்ன இருக்கோ, அந்த டயருக்கு ரோடுக்கு நடுவுல என்ன friction force இருக்கோ அந்த friction force ஓட coefficient ஒரு வேல்யூ பார்த்தோம், coefficient of static friction between the tire and the concrete floor அப்படிங்கிறது. அப்ப அந்த coefficient of static friction அந்த ஒரு பர்టిక్యులர் வேல்யூ பொறுத்து தான் அந்த skid ஆகிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீழே விழுறது விழாம இருக்கிறது. இந்த இங்க leveled circular road or when a vehicle travels on a leveled circular road, the skidding depends on the coefficient of the static friction, and this coefficient of the static friction depends on the nature of surface. அந்த surface ஓட nature பொறுத்து coefficient இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்றோம், skidding depends on coefficient. அந்த static friction ஓட coefficient பொறுத்து தான் கீழ விழுறது விழாம இருக்கிறது அதெல்லாம் சொல்லலாம். அந்த coefficient எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படினா nature, அந்த surface ஓட nature பொறுத்து தான் coefficient of static friction இருக்கு அப்படினு நம்ம சொல்லலாம். இப்போ இதான் அந்த ஃபர்ஸ்ட் paragraph. இப்போ இதுல நமக்கு to avoid the problem இந்த மாதிரி கீழ விழுறோம் அப்படிங்கிறது இந்த nature of the surface பொறுத்து இது இருக்கு. அப்ப நம்ம கீழ விழுறதுக்கு காரணம் இப்போ மெயினா பாத்தீங்கன்னா இப்போ
mu s depends nature. அப்ப skidding depends on the nature of surface அப்படினு சொல்லலாம். இப்போ நம்ம ரஃப் சர்ஃபேஸ்ல போகும்போது இப்ப ரோடு காஞ்சு போய் இருக்கு, ஈரம் இல்லாம இருக்கு அப்படினா கொஞ்சம் நல்லா போலாம், ஃபிரிக்ஷன் நல்லா இருக்கும். இல்ல மழை வந்து கொஞ்சம் ஈரமா இருக்கு அப்படினா இப்ப டயர் எல்லாம் தேஞ்சு போயிருந்து ஈஸியா வலிக்கு விழுந்துரும். அப்ப ஃபிரிக்ஷன் கம்மியாகுது அப்படினு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த ஃபிரிக்ஷன் அந்த skidding எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? skidding depends on the nature of the surface அப்படினு டைரக்டா சொல்லலாம். அதான் நம்ம இப்படி சொல்றோம். skidding depends on coefficient of static friction. This coefficient of static friction depends on the nature of surface. So directly this skidding depends on the nature of surface அப்படினு சொல்லலாம். So இதுதான் நாம இங்க சொல்றோம். இப்போ இதுல இந்த கண்டிஷன் இதுல நாம இந்த கீழ விழாம இந்த skidding அவாய்ட் பண்றதுக்காக to avoid skidding the outer edge of the road is raised than inner edge of the road. இப்போ inner edge விட outer edge கொஞ்சம் உயரமா இருக்கும். இப்போ இப்படி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கர்வ்டு பாத் தி ரைட் சைடு. இப்போ நாம இப்படி போறோம், இப்படி ஒரு கார் போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப நாம இப்படி வளையறோம் அப்படிங்கறப்ப இந்த லெஃப்ட் சைடை விட இந்த ரைட் சைடு கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கும். இப்படி போக போக கொஞ்சம் உயரம் அதிகமாயிட்டே போகும். அப்ப நமக்கு பார்க்கும்போது அந்த கிராஸ் செக்ஷன் பார்க்கும்போது ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் இந்த லெஃப்ட் விட இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி வளையறோம், நம்ம ரொம்ப அப்படியே கர்வ்டு பார்த்தா இருக்கு. அப்ப இதான் அந்த ரோடு அப்படினா, இப்போ இதுதான் சர்ஃபேஸ், இது சர்ஃபேஸ் சரிங்களா? இப்போ இது சர்ஃபேஸ், இந்த ஹாரிசான்டல் ரோடு இப்படி வளையுது இந்த பார்த்து அப்படினா, இந்த இது பாருங்க, இது இப்படி ஃபிளாட்டா இருக்கா, இப்படி போக போக கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்படி போக போக கொஞ்சம் இப்படி உயரம் அதிகமாயிட்டே போகுது, இது ஃபிளாட் சர்ஃபேஸ். அப்ப இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இந்த பிளேன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த இன்னர் எட்ஜ் இப்படி வளையும் போது இன்னர் எட்ஜ்ங்கிறது இது சொல்லலாம், இந்த பக்கம் இருக்கிறது அவுட்டர் எட்ஜ்ங்கிறது இது சொல்லலாம். அப்ப இப்படி வளையும் போது to avoid skidding when travel on a curved path, the outer edge of the road, இது outer edge, இப்படி போறோம் அப்படினா இது outer edge of the road raised than the inner edge. இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக்கிருக்காங்க, ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பேர் தான் நம்ம இந்த banking of tracks அப்படின்னு சொல்றோம். banking of tracks or banking of roads அப்படின்னு சொல்லுவோம். banking of roads or banking of tracks. இது ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் இருக்கு இல்லையா? இப்போ இதுல இதுதான் இந்த ஃபிளாட் ஹாரிசான்டல், இப்படி போக போக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது இந்த பாத் அப்படினா, this is called angle of inclination. angle of inclination, இந்த angle தான் angle of inclination அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுக்கு பேரு banking angle அப்படின்னு சொல்லலாம். This angle of inclination is called banking angle. This process is called banking of tracks or otherwise it is called banking of roads. Next இதுல நம்ம என்னென்ன forces ஆக்ட் ஆகுது அப்படிங்கறது பார்க்கலாம். இது அப்படியே பாருங்க ஒரு தடவை. On a leveled circular road the skidding occurs. The skidding depends on the coefficient of static friction. Here the coefficient of the static friction depends on the nature of surface. The coefficient of static friction and the surface oda nature எப்படி இருக்கு அப்படிங்கறது பொறுத்தது. So skidding mainly or directly depends on the nature of surface அப்படினு சொல்லலாம். So to avoid skidding, அப்ப அந்த surface oda nature பொறுத்து தான் நம்ம skid ஆகிறது இருக்கு அப்படி நம்ம சொல்றோம். So இந்த skidding அவாய்ட் பண்ணனும் அப்படினா to avoid skidding the outer edge of the road raised than the inner edge of the road. This is called banking of track or banking of road. The angle of inclination, the horizontal and the banking, இப்படி உயர்த்தப்பட்ட பாதை, இந்த உயர்வா இருக்கக்கூடிய inclined planeக்கும் இந்த ஹாரிசான்டலுக்கு இருக்கக்கூடியதுதான் தீட்டா. இப்போ லெவல்ட் சர்க்குலர் ரோட்னா இது சொல்லலாம், அந்த வளைவு ஃபுல்லாவே இன்னர் எட்ஜ் அவுட்டர் எட்ஜ் எல்லாமே ஒரே லெவலா இருந்தா அது லெவல்ட் ரோட் அப்படின்னு சொல்லலாம், லெவல்ட் சர்க்குலர் ரோட். இங்க நமக்கு இந்த இன்னர் எட்ஜை விட அவுட்டர் எட்ஜ் கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கு, அதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் outer edge raised than the inner edge of the road. This is called banking of roads or banking of tracks. இது இந்த சைடு இப்படி வளையறோம்னா இந்த மாதிரி சொல்லலாம், அதே ஆப்போசிட்ல இப்படி வளையறோம்னு வெச்சுக்கோங்க, அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆப்போசிட் கர்வ்டு பாத் இருக்கு அப்படினா அப்ப எப்படி சொல்லலாம், எது இன்னர் எட்ஜ் எது அவுட்டர் எட்ஜ் சொல்லலாம். இப்போ இப்படி இது வளையறோம்னு வெச்சுக்கோங்க, இப்படி போய் இப்படி வளையறோம்,
அப்ப இதுதான் இன்னர் எட்ஜ். இன்னர் எட்ஜ், this is outer edge. அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும்? பேங்கிங் இப்படி வளையறோம் அப்படின்னா இங்க விட இங்க போக போக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். the height of the road ஒரு பர்టిక్యులர் லெவல். இப்போ இங்க இருக்க இந்த ஹைட்டை விட போக போக அதிகமாயிட்டே போகுது. the thickness of the road அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இந்த சைடு போக போக கொஞ்சம் உயரமா இருக்கும். நீங்க போகும்போது பார்த்துருப்பீங்க நிறைய அந்த ஹில் ஸ்டேஷன் போகும்போது இல்ல ரொம்ப வளைவழங்கியே கூட நம்ம இதை டிராவல் பண்ணும்போது வளைவான ரோட்ல நமக்கு அந்த ரைட் சைடு அதிகமா இருக்கும். இப்படி வளைஞ்சோம்னா ரைட் சைடு அதிகமா இருக்கும், லெஃப்ட் சைடு கம்மியா இருக்கும் உயரம். அதே இந்த ஆப்போசிட் லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி வளையறோம் அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடு நம்ம கைக்கு லெஃப்ட் சைடு இல்லையா, இந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் உயரமா இருக்கும், இந்த ரைட் சைடுல இருக்கிறது கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நெக்ஸ்ட், இந்த கண்டிஷன்ல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது? நம்ம நேற்று பார்த்த மாதிரி அந்த நார்மல் ஃபோர்ஸ் என்னென்ன அந்த லெவல் சர்க்குலர் ரோட்ல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சோ அதே மாதிரி இதுலயும் நமக்கு vehicle moving on this track, this type of tracks அப்படினா what are the forces acting on it அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நேத்து பார்த்தது நம்ம லெவல் சர்க்குலர் ரோடு, இப்போ நம்ம இந்த பேங்க் கொஞ்சம் உயர்த்தப்பட்ட பாதைகள் இந்த மாதிரி ரோட்ல போகும்போது அந்த வெஹிக்கிள் மேல என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு 2 மார்க் கேட்கலாம். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் ஆர் பேங்கிங் ஆஃப் road. கார் இப்போ இந்த டைரக்ஷன்ல நகருது, இந்த ரைட் சைடு கர்வ்டு பார்த்துருக்கு, இந்த கர்வ்டு பாத்துல ஒரு கார் டிராவல் பண்ணுது. இப்போ டிராவல் பண்ணும்போது அதுல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்? ஃபோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இது இந்த பேங்கிங் ஆஃப் ட்ராக். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரோட் எப்படி சொல்லணும்? the right side, the right edge of the road raised at a particular angle. இப்போ இங்க இருக்கிறத விட இந்த ரைட் சைடு போக போக அந்த ரோடோட ஹைட் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ போக போக கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் angle of inclination, that is called banking angle அப்படின்னு நம்ம சொல்றோம். banking angle. அப்போ இதே இந்த ரோடு ஃபுல்லா அதே ரைட் சைடு கொஞ்சம் உயரமா இருக்கு. இப்போ இப்படி இருக்கும், இப்படி வெளியில இப்படி வந்த மாதிரி இருக்கும், இப்படி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ ரைட் சைடு அதிகமா இருக்கு, லெஃப்ட் சைடு லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதான் இந்த தீட்டா. அடுத்தது இந்த கார் மேல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்? இந்த சர்ஃபேஸ்ல இருக்கு கார். எப்பவுமே நம்ம இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? வெயிட் ஆக்ட் ஆகும், அந்த வெஹிக்கிளோட வெயிட். ஸோ திஸ் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன். இது இப்படி நம்ம இந்த கார் இந்த டயக்ராம் வரையறதுக்காக இப்படி போடுறோம். ஆனா அந்த கார் அந்த ரோட்ல நிக்குதுன்னா அந்த ரோடு பக்கம் டவுன்வர்ட் டைரக்ஷன், அந்த ரோட் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுது. அதை நம்ம இப்படி வரையும். காருக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன்ல அதனுடைய வெயிட் ஆக்ட் ஆகுது. அப்படியே அந்த வெயிட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ நாம இருக்கோம் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன்னா என்னோட வெயிட் கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது. அப்போ அப்படியே நேரா ஆப்போசிட்ல அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் காரா இருந்தாலுமே காருக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன் கீழே வெயிட் ஆக்ட் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட்ல காருக்கு மேல் பக்கத்துல அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த 2 ஃபோர்ஸஸ். இப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இது நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது இது நார்மல் லெவல் ரோடா இருந்தா இதை அப்படியே நேரா நம்ம போட்டுக்கலாம். ஆனா இது உயர்த்தப்பட்ட பாதை, இந்த லெவல் கரெக்டா இல்ல, இன்னர் எட்ஜ் அவுட்டர் எட்ஜ் தேர் மஸ்ட் பீ சம் டிஃபரன்ஸ். சோ அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ரோடு இப்படி கொஞ்சம் சாய்வா இருக்கு, உயரமா போயிட்டே இருக்கு. இந்த லெஃப்ட் சைடை விட ரைட் சைடு, திஸ் இன்னர் எட்ஜ் விட அவுட்டர் எட்ஜ் கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால நார்மல் ஃபோர்ஸ் which is perpendicular to the surface, இது கொஞ்சம் உயரம் இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா, inclined plane அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த சர்ஃபேஸ்க்கு perpendicular direction, அதுதான் அந்த நார்மல் ஆக்ட் ஆகும். இது லெவல் ஒரே மாதிரி ரோட் கிடையாது, போர்டு இருக்கிற சர்ஃபேஸ்ல அப்படி கிடையாது, இது கொஞ்சம் உயரமா இருக்கு. இப்போ இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா இது பாருங்க, இப்போ இத இங்க இருந்து போக போக கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கா, இப்போ இப்படி வளையுது, இந்த ரோட்ல கார் வளையுது அப்படின்னா இப்போ இந்த எட்ஜை விட இந்த எட்ஜ் கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கு. அப்போ இதுதான் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இப்படி சாய்வா இருக்கு, இந்த சர்ஃபேஸ் சாய்வா இருக்கு. அப்போ நார்மல் அப்படின்னு போடும்போது இப்படி வரும், கொஞ்சம் சாய்வா இருக்கும். அந்த சர்ஃபேஸுக்கு perpendicular direction அப்படின்னு சொல்லலாம். சர்ஃபேஸ்க்கு perpendicular direction இப்படி வருமா, இப்படி இருக்குமா? இப்போ நேரா லெவல் சர்க்குலர் ரோட்னா இப்படி சொல்லலாம். இது பாருங்க சமமா இருக்கு, சமமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது நேரா perpendicular 90 டிகிரில ஒரு லைன் போட்டா அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கும்.
ஆனா இது இப்படி கிடையாது. இது லெஃப்ட் சைடை விட ரைட் சைடு கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கு. அப்ப இப்படி சாஞ்சு இருக்கு அந்த ரோடு இப்படி வளையிறது. இந்த அவுட்டர் எட்ஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ அதுக்கு பர்பெண்டிகுலரானா கொஞ்சம் சாஞ்சு தான் கிடைக்கும் நார்மல். நார்மல் இருக்கு இல்லையா? இந்த நார்மல்ங்கிறது இப்படி கொஞ்சம் சாஞ்சு இருக்கு. பிகாஸ் இந்த இன்னர் எட்ஜ் கீழே இருக்கு, இந்த அவுட்டர் எட்ஜ் கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நார்மல் அப்படிங்கிறது அந்த பிளேன், இந்த இன்க்ளைன்ட் பிளேன் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம நார்மல் வரைகிறோம். ஸோ நார்மல்ங்கிறது இப்படி ஆக்ட் ஆகுது. அப்ப இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு. நார்மல் அப்படிங்கிறது டு த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ். அப்ப அந்த நார்மலுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு. அப்ப இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்ல இருக்கிறதுனால இத டூ காம்போனன்ட்ஸா சொல்லலாம். நார்மல்ங்கிறது என்ன? ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் தான் நம்ம சொல்றோம். This normal force can be resolved into two components. One is n cos theta. N cos theta. This n cos theta making an angle theta with the n. இந்த nங்கிறது இப்படி ஆக்ட் ஆகுது. இது என்ன? இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ், அந்த ரோடோட சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கிறது நார்மல் ஃபோர்ஸ். அதுக்கு அதனுடைய ஒரு காம்போனன்ட் n cos theta. அப்ப இந்த n cos theta க்கு இந்த n க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் theta. And another component of this normal, அது எப்படி போடலாம்? n sin theta. n sin theta அப்படிங்கிறது which is perpendicular to the n cos theta. இந்த n cos theta வும் n sin theta வும் perpendicular ஆ இருக்கணும். இது ரெண்டுக்கு நடுவுல 90 டிகிரி இருக்கும். angle between n sin theta and n cos theta 90 டிகிரி. அப்போ இந்த நார்மல்ங்கிறதுக்கும் n cos theta க்கும் theta angle. அப்ப இந்த இத நம்ம n sin theta அப்படினு சொல்றோம். அது நார்மலோட டூ காம்போனன்ட்ஸ் தான். ஏன்னா அது ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் இருக்கு. ஏன் அப்படினா because of banking of tracks. இது உயர்த்தப்பட்ட இந்த ரோட்னால இது நார்மல் ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள்ல இருக்கு அப்படினு சொன்னா அதுதான் ரெண்டு காம்போனன்ட்ஸா சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். இந்த n cos theta and mg are equal and opposite. இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா? வெயிட்ங்கிறது அப்படியே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இது ஜஸ்ட் ஆப்போசிட்ல n cos theta ஆக்ட் ஆகுது. n cos thetaங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா n sin theta ன்னு ஒரு காம்போனன்ட் இருக்கா? இந்த n sin thetaங்கிறது எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது? இதான் கர்வ்டு பாத். இது கர்வ்டு பாத். அப்ப n sin theta ஆக்டிங் என்னவா இருக்கு? n sin thetaங்கிறது இப்போ இப்படி கர்வ்டு பாத் இருந்துச்சுன்னா அப்ப இங்க ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? the force acting towards the center. இத ஒரு சர்க்கிளா போட்டோம் அப்படினா அந்த சர்க்கிளோட சென்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குமா? அப்ப இந்த மாதிரி வளைவா டிராவல் பண்ணும்போது இந்த கார் வெஹிக்கிள் இல்ல நம்ம இந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது a force acting towards the center அப்படினு படிச்சிருக்கோம். that is called centripetal force. so இந்த n sin theta அந்த centripetal force எங்க ஆக்ட் ஆகுமோ அதே டைரக்ஷன்லயே ஆக்ட் ஆகுது அப்படினு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு mg இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல n cos theta and n sin theta acting towards the centripetal force or acting towards the center அப்படினு சொல்றோம். அதுதான் அந்த centripetal force ப்ரொவைட் பண்ணுது. சோ n sin theta அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? அதுதான் centripetal force அப்படினு நம்ம சொல்றோம். சோ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். y axis x axisல நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் when the car takes a turn, அப்போ நமக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் நம்ம இந்த mg வந்து சொல்றோம் n. there are two forces acting on the car. அப்படியே சொல்லலாம். first one gravitational force mg and the second normal force this normal force can be resolved into two components. One is n cos theta and another n sin theta. Here compare the components along y axis. The y axis இருக்கு இல்லையா? இதுல இருக்கக்கூடிய components நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். So n cos theta, the n cos theta க்கு இதுக்கு ஈக்குவலா and opposite directionல mg weight of the car act ஆகுது அப்படினு சொல்லலாம். So mg இது ஈக்குவேஷன் 1 அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த x axis இது வந்து இந்த ஃப்ரீ பாடி டயகிராம்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல இந்த y axis எடுத்துட்டா இந்த இத நம்ம x axis அப்படி எடுத்துக்கலாம். So this n sin theta ங்கிறது என்னவா இருக்கு? The component of the normal force, that is n sin theta, provides a centripetal force because the n sin theta acting towards the center of the circle. அப்ப இந்த n sin theta ங்கிறது இந்த சென்டர் நோக்கி ஆக்ட் ஆகுது. சோ இதுதான் நம்ம centripetal force அப்படினு சொல்றோம். centripetal forceங்கிறது இதுதான். So n sin theta is equal to centripetal force. centripetal force க்கு என்ன ஃபார்முலா?
centripetal forceங்கிறது தான் நம்ம mv square by r அப்படினு எழுதலாம். So mv square by r. இது equation 2. இப்போ நம்ம இந்த equation 2 divided by 1 dividing 2 by 1. Equation 2 ஓட left hand side n sin theta divided by equation 1 ஓட left hand side n cos theta. இப்போ equation 2 இதனுடைய right hand side 2 by 1 அப்படினா போறோம் 2 divided by 1. அப்ப இந்த 2 ஓட right hand side mv square divided by r. இதனுடைய right hand side mg because 2 by 1. Here m cancel. n cancel ஆகுது. அப்ப remaining இருக்கிறத நம்ம அப்படியே எழுதலாம். sin theta divided by cos theta. sin theta by cos theta அப்படிங்கிறது tan theta. So tan theta is equal to v square divided by rg. So here v square is equal to rg tan theta அப்படின்னு எழுதலாம். v is equal to root of rg tan theta. This is formula. The speed of the vehicle is equal to root of rg tan theta. Here r is the radius of the curved path. இதுவே சர்க்கிளா போடுறோம் அப்படினா அதனுடைய ரேடியஸ் இதனுடைய ரேடியஸ் சென்டர்ல இருந்து பாத் வரை இருக்கக்கூடிய the distance radius அப்படினு சொல்லலாம். அதான் r. The radius g is the acceleration due to gravity on the surface of the earth is 9.8 meter per second square. Theta is the banking angle. Angle இருக்குயா left side ஓட right side கொஞ்சம் right side road அப்படினு சொல்றோம். அத banking of tracks or banking of roads. அந்த angle என்னவோ that banking angle அது theta. அப்ப இந்த theta இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனா இந்த rg theta இதோட வேல்யூ ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்ப அந்த ஒரு பர்టిక్యులர் ரோட் இந்த ஒரு பர்టిక్యులர் பேங்கிங் ஆங்கிள் இருக்கக்கூடிய அந்த ரோட்ல எவ்வளவு வேகத்துல போனா சேஃபா நம்ம போக முடியும், இல்ல எவ்வளவு வேகத்தை விட அதிகமா போனோம் அப்படின்னா கீழே விழுந்துருவோம், இல்ல எவ்வளவு வேகத்தை விட குறைவா போனா கீழே விழுவோம் அப்படிங்கிறது கண்டிஷன் இதுதான். அப்ப இந்த ஒரு பர்టిక్యులர் வேல்யூ அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் எவ்வளவு ரொம்ப வளைஞ்சிருக்கா இல்ல கொஞ்சமா வளைஞ்சிருக்கா அந்த கர்வ்டு பாத் அப்படிங்கிறது தான் ரேடியஸ் சொல்லலாம். g வேல்யூ கான்ஸ்டன்ட் தான், தீட்டாவோட வேல்யூ இதெல்லாம் பொறுத்து நமக்கு இவ்வளவு அந்த ரோட்ல அந்த பர்టిక్యులர் பேங்கிங் ஆங்கிள் பர்టిక్యులர் ரேடியஸ் ஆஃப் தி கர்வ்டு பாத் இருக்கக்கூடியதுல நம்ம இவ்வளவு வேகத்துல போனா சேஃபா கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு தடவை சொல்றேன். கர்வ்டு பாத் இந்த கர்வ்டு பாத்ல ஒரு வெஹிக்கிள் கார் டிராவல் பண்ணுது. அப்போ நமக்கு weight of the car acting downward direction and another force is a normal force which is acting upward direction to the inclined surface. அந்த உயர்த்தப்பட்ட பாதை அந்த சர்ஃபேஸ் இருக்குயா அதுல அதுக்கு நார்மல் அது 90 டிகிரில நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் இருக்கு. இந்த ஹரிசாண்டல் கூட நம்ம வரையும்போது அது ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் இருக்கு அப்படினு சொல்லலாம். This n normal force upward normal force can be resolved into two components n cos theta and n sin theta. This n sin theta acting towards the center of the circle. So that is centripetal force. n sin theta is equal to centripetal force அப்படினு சொல்லலாம். அதுக்கு அப்புறம் இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் n cos theta is equal to mg. அதுக்கு அடுத்து n sin thetaங்கறத இந்த centripetal force ஆகும் அப்படினு சொல்றோம். n sin theta is equal to centripetal force mv square by r. The equation 2 divided by 1 அப்படி போட்டோம்னா n sin theta divided by n cos theta mv square by r divided by mg. இதுல இருந்து mm cancel ஆகுது mn. So tan theta is equal to v square by rg. V is equal to root of rg tan theta. This is the long answer 10th question. What is the need of banking of axis? Long answer 10. இப்போ இந்த ஸ்பீட் நமக்கு தெரியுது. இதுல இந்த ஸ்பீட் இப்போ இத விட இந்த ஸ்பீட விட கொஞ்சம் வேகம் அதிகமாகுது இந்த காரோட வேகம். If the speed of the car is greater than this particular value root of rg tan theta. இப்போ இந்த வேல்யூ நம்ம நேத்து பார்த்தோமே அந்த ப்ராப்ளம் 3 cars ABC இதுல எது ஸ்கிட் ஆகுது எது ஸ்கிட் ஆகல அப்படினு ஒரு சம் ஒன்னு பார்த்தோம். அப்ப அதுல இந்த speed of the car the cங்கற காரோட ஸ்பீட் which is greater than the particular value nu s rg அப்படினு பார்த்து கண்டுபிடிச்சோம். அந்த வேல்யூவோட the speed of the
car C is greater than the car seat is skid அப்படினு பார்த்தோம். அதே சேம் கண்டிஷன் தான் இங்கேயும். இந்த இன்க்ளினேஷன்ங்கிறதுனால இந்த ஆங்கிள் ஒரு பர்టిక్యులர் tan θ மட்டும் தான் வருது நமக்கு இந்த இடத்துல. அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்ப அந்த ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள பார்க்கணும். அப்ப ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள் இஸ் exceeds the safe value. இந்த வேல்யூவோட இது கொஞ்சம் அதிகமாச்சு அப்படினா the car will skid outward. அதே the speed is less than root of rg tan theta அப்படினா அப்ப அதை விட கம்மியா இருக்கு ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படினா அப்ப அந்த கார் உள்நோக்கி விழுந்துருது அப்படினு சொல்றோம். At the same time, if the speed of the car is little lesser than the safe speed, it starts to skid inward, and a friction force comes into effect which reduces centripetal force to prevent inward skidding. அப்படி உள்நோக்கி விழுது அப்படினு சொல்றோம்ல அந்த speed of the car. The speed of the car exceeds the safe turn. அந்த particular value இல்லையா இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை விட கொஞ்சம் அதிகமாச்சு அப்படினா car will skid outward direction. Then speed of the car is little lesser than the particular value. இந்த வேல்யூ விட கொஞ்சம் கம்மியாகுது அப்படினா it skid inward. உள்நோக்கி விழுந்துருது. அப்ப உள்நோக்கி விழாம இருக்கணும் அப்படினா அதுக்கு அந்த frictional force அந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகணும். அது கீழ விழாம அது தேவையான centripetal force ப்ரொவைட் பண்ணணும். friction force அப்படினு நம்ம சொல்றோம். So then the banking of tracks.